ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் அமைச்சர் ஏவாவேலு, திமுக எம்பி வில்சன் சந்தித்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? தொடர்பாக வரக்கூடிய மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அழைப்புதல் விடுப்பதற்காக அமைச்சர்கள் குழு தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து அழைப்புதல் விடுத்து வருகிறார்கள். இந்த வகையில் குறிப்பாக இன்று அமைச்சர்கள் 2 குழுவினர்கள் தனித்தனியாக பிரிந்து 2 மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கடந்த 5ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெற்றிருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நடவடிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சர் ஏவாவேலு ஆந்திரா மாநிலத்திற்கு சென்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் தெலுங்கானா தேசம் கட்சியின் மாநில தலைவர் சீனிவாச ராவை நேரில் சந்தித்து கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். நேற்று அமைச்சர் TRB ராஜா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் ஒடிசா சென்று நவீன் பட்நாயக், அதே போல அங்கிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியின் அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்புதலை விடுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று ஒரு குழுவினர்கள் குறிப்பாக கர்நாடகாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா ஆகியோர் ஏற்கனவே கர்நாடகா சென்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு குழுவினர்கள் ஆந்திரா சென்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை நேரில் சந்தித்து அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாளை அமைச்சர் KN நேரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் NR இளங்கோ ஆகியோர் தெலுங்கானா செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு குழுவினர்கள் சென்று அனைத்து கட்சியும் சந்தித்து இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்புதலை விடுக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதி மறுவரையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சியின் சார்ந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டோர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டு வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.